Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன செய்ய போறோம் அப்படினா நாட்டுக்கோழி குழம்பு. இது எப்படி செய்றோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்ய நம்ம குக்கர் இல்லனா வடசட்டி ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கர்ல 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை 2 துண்டு, லவங்கம் 2 துண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்த பிறகு வெங்காயம் 2 வெங்காயம் பெருசாக அறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த டைம்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரலும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு இதில் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பழம் நல்லா பெருசாக அறுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா வறுக்கணும். பச்சை வாசனை எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த தக்காளியை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னுமே இது வதங்கணும். ஆனால் இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கறி 1/4 கிலோ நான் போடுறேன். நான் இன்றைக்கி நாட்டுக்கறி தான் எடுத்துருக்கிறேன், நாட்டுக்கோழி கறி. நீங்களும் அதே கறி எடுத்து செய்யலாம். இல்லை நீங்கள் பாய்லர் எடுத்துக்கிட்டனாலும் இதே மெத்தடு தான். அந்த பாய்லர் கறியை இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. பெப்பரும் 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போட்ட மசாலா எல்லாமே கறியில் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர எல்லா மெத்தடுமே ரொம்ப நம்ம பொறுமையாக டைம் எடுத்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கறியில் எல்லா மசாலாவும் போய் இறங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுவுமே நமக்கு பத்தாது, இன்னும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா கறியிலேருந்து எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நடுவில் நம்ம எந்த தண்ணியுமே எதுவுமே சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கறியிலேருந்தே நமக்கு தண்ணி வரும், அதுவே போதுமான அளவு இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக எந்த தண்ணியும் யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு தேங்காவை நல்லா துருவி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காவோட நல்லா இந்த கறி மிக்ஸ் ஆகணும். அது வரலும் இன்னும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நம்ம இதில் ஊற்றின தேங்காவும் அந்த கறியும் நல்லா சேரணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போட்ட தேங்காவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் நீங்கள் எந்த கப் எடுத்தீங்களோ அதே அளவாக வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் சாதாரணமாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகிறவளும் வதக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ். ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இந்த ஒரு கறியை எடுத்து டேஸ்ட் பண்ணுறப்பே அதில் இருக்கிற எல்லா மசாலா ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நான் இப்போ கடைசியாக மூடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி 1 கை அளவுக்கு போட்டு இதை மூடி 3லேருந்து 4 அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.